ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிரிக்ஸை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆப்ஷன் கிரிக்ஸ் தெரியாம நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ப்ராப்பரா ப்ராஃபிட் பண்ண முடியாது. உங்களோட ட்ரேட் லாஸ்ல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆப்ஷன் கிரிக்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு டெல்டா பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் கிரிக்னா என்ன, ஆப்ஷன் கிரிக்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அப்புறம் டெல்டா பத்தி பார்ப்போம். இந்த டெல்டா யூஸ் பண்ணி நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம், இது எல்லாமே ஒரு கால்குலேஷனோடயும் ஒரு எக்ஸாம்பிளோடயும் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கிளியரா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மார்க்கெட் லீக் அவங்களோட ஏப்ரல் 2024 ட்ரேடிங் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த ட்ரேடிங் கான்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா முழுக்க ஆன்லைன்ல தான் இருக்க போகுது. எப்படி லாஸ்ட் மந்த் 3 நாள் ட்ரேடிங் கான்ஃபரன்ஸ் நடந்ததோ அதே மாதிரி தான் இந்த மாசமும் 3 நாள் ட்ரேடிங் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23 இருந்து ஏப்ரல் 25 வரைக்கும் நடக்க போகுது. டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 10 மணில இருந்து ஆஃப்டர்நூன் 2:30 மணி வரைக்கும். இந்த கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருமே டாப் ஸ்பீக்கர் தான், எல்லாருமே செபி ரிஜிஸ்டர்ட் ஸ்பீக்கர் தான். சோ நீங்க டைரக்டா அவங்க கூட இன்டராக்ட் பண்ண முடியும். நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த கான்ஃபரன்ஸை பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம டைரக்டா டாபிக் உள்ள போயிடலாம். வாட் இஸ் ஆப்ஷன் கிரிக்? ஆப்ஷன் கிரிக் அப்படின்னா ஒரு அண்டர்லைன் கீழ இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரீமியம் எவ்வளவு மூவ் ஆகணும், எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்றது இந்த ஆப்ஷன் கிரிக்ஸ் தான். இந்த ஆப்ஷன் கிரிக்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 டைப் இருக்கு. பட் நம்ம 4 டைப் மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அஞ்சாவது உங்களுக்கு ஹியூஜ் கேபிட்டல் இருந்தா மட்டும் தான் அது தேவைப்படும். பட் நம்மளுக்கு 4 டைப்பே போதும். இது தெரிஞ்சாலே போதும், உங்களால மார்க்கெட்ல ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். இந்த 4 ஆப்ஷன் கிரிக்ஸ்னா என்னது, அதோட ஒர்க் என்னன்னு பார்ப்போம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா டெல்டா தான். டெல்டா அப்படின்னா ஒரு அண்டர்லைங் எவ்வளவு மூவ் ஆகுதோ அதை வச்சு அதோட ஆப்ஷன் பிரீமியம் எவ்வளவு மூவ் ஆகணும் அப்படின்னு கால்குலேட் பண்றது தான் டெல்டா. அதாவது அந்த அண்டர்லைங் அப் ட்ரெண்ட்ல போனாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ல போனாலும் சரி அதோட ஆப்ஷன் பிரீமியம் எவ்வளவு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு கால்குலேட் பண்றதே இந்த டெல்டா தான். காமா அப்படின்னா இந்த டெல்டா எவ்வளவு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு கால்குலேட் பண்றது தான் காமா. உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாது. சோ அப்கமிங் வீடியோஸ்ல சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். வீகா அப்படின்னா வாலடைல். ஒரு அண்டர்லைன் எவ்வளவு வாலடைலா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பிரீமியம் எவ்வளவு மூவ் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்றது தான் இந்த வீகாவோட வேலையே. தீட்டா அப்படின்னா ஒரு பிரீமியம் அதோட எக்ஸ்பீரி நெருங்க எவ்வளவு தூரம் டிகே ஆகணும் டிசைட் பண்றது இந்த தீட்டாவோட வேலை தான். இந்த ஒரு ஆப்ஷன் கிரிக்ஸையும் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம டெல்டானா என்னன்னு பார்ப்போம். டெல்டா அப்படின்னா ஒரு நம்பர். கால் ஆப்ஷனுக்கு டெல்டாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 to 1 இருக்கும், இல்லனா 0 to 100 இருக்கும். இதுவே புட் ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா -1 to 0 இருக்கும், -100 to 0 இருக்கும். நீங்க 0 to 1 சொன்னாலும் 1 தான், 0 to 100 சொன்னாலும் 1 தான், -1 to 0 சொன்னாலும் 1 தான், -100 to 0 சொன்னாலும் 1 தான். ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த டெல்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணிப்பாங்க. என்னோட கேஸுக்கு நான் எப்பவுமே 0 to 1 -1 to 0 தான் எடுப்பேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஈஸியா இருக்கும் கால்குலேட் பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போச்சு அப்படின்னா பாசிட்டிவ், இதுவே ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே வந்தது அப்படின்னா நெகட்டிவ். இந்த இடத்துல நான் ஸ்டாக்ன்றதை எதை சொல்றேன் அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்ண போற அண்டர்லையிங் இல்ல அசெட் எது வேணா வச்சுக்கோங்க. அதை தான் நான் இந்த இடத்துல மீன் பண்றேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நிஃப்டி மேல போனா எதுக்கு அதோட ஆப்ஷன் பிரீமியம் மேல போகுது, அதே மாதிரி கீழே வந்தா எதுக்கு அதோட ஆப்ஷன் பிரீமியம் கீழே வருது அப்படின்னு ஒரு கால்குலேஷனோட பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சார்ட்டோட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிஃப்டி 22,326 லாஸ்டா க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நியரஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துப்போம். சோ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல 22,350 சூஸ் பண்றேன். அதுதான் அட் தி மணி. இப்போ நம்ம இதோட சார்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா நிஃப்டியோட சார்ட்டை ஓபன் பண்றேன். லெஃப்ட் சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட், ரைட் சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா நிஃப்டியோட ஸ்ட்ரைக் பிரைஸோட சார்ட். அதாவது நம்ம இப்ப ஸ்ட்ரைக் பிரைஸ் எதை சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 22,350 தான் சூஸ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிஃப்டி 22,183 ஓபன் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆனது பாத்தீங்கன்னா 22,326 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் அதோட ஹை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,504 வரைக்கும் போயிருக்கு. சேம் வே நம்ம செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்கன்னா நிஃப்டி ஓபன் ஆகும்போது 100 ரூபாய்க்கு ஓபன் ஆயிருக்கு. நிஃப்டி மூவ் ஆக அது கிட்டத்தட்ட 263 ரூபாய் வரைக்கும் போயிட்டு 141 ரூபாயில க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன் நிஃப்டியோட பிரைஸ் மேல போக அதோட ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரீமியம் மேல போகுது, நிஃப்டியோட பிரைஸ் கீழே வர அதோட ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரீமியம் கீழே வருது அப்படின்னு இது வரைக்கும் யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. பட் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது டெல்டா தான் அதுக்கான முக்கியமான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
டெல்டாவோட வேல்யூ வச்சு தான் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரீமியமே மூவ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு 4 சினாரியோ வச்சு டெல்டாவோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டெல்டாவோட வேல்யூனா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட ஆப்ஷன் பிரீமியம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த டெல்டாவோட வேல்யூ வச்சு நம்ம எப்படி நம்மளோட ஆப்ஷன் பையிங்கோ இல்லை ஆப்ஷன் செல்லிங்கோ வந்து டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். எக்ஸாம்பிள், நிஃப்டி 22,326 வந்து 10 மணிக்கு ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். நீங்க வந்து அனலைஸ் பண்றீங்க 22,400 வரைக்கும் இந்த நிஃப்டி வந்து மூவ் ஆகும். அப் டு டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் ஒரு டைம் வச்சு நீங்க வந்து ஒரு அனலைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்தீங்கன்னா சேம் தான் 22,350 நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். அதோட பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 150. டெல்டாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.05 நம்ம எடுத்துப்போம். இப்போ நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு அண்டர்லைங் வந்து மேல போகுது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ், ஸோ பிளஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்க இந்த அண்டர்லைங் எவ்வளவு பாயிண்ட் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ 22,400 22,366 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 74 பாயிண்ட் வருது. ஸோ இந்த 74 பாயிண்ட் வந்து டெல்டாவோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 37 பாயிண்ட் வரும். ஸோ 37 பாயிண்டோட ஓல்டு பிரீமியமான 150 ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் நியூ பிரீமியம் வந்து இங்க வந்துடும். ஸோ 187 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் நீங்க அனலைஸ் பண்ணது கரெக்டா போச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் மூலமா கிட்டத்தட்ட 37 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்படிதான் நீங்க வந்து ஒரு ஆப்ஷன் பிரீமியம் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம செகண்ட் சினாரியோ பார்ப்போம். நான் முன்னாடி சொல்லியிருந்தா ஒரு ஸ்டாக் இல்ல அண்டர்லைன் கீழே வருது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேம் நம்பரே வந்து நம்ம எடுத்துப்போம். ஏன்னா மாத்தி எடுத்தா குழம்புன்றதுனால நம்ம வந்து சேம் நம்பரே எடுத்துப்போம். இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து கீழே போகுதுன்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ 22,326 தான் வந்து கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் 10 மணிக்கு. நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படின்னா 22,250 வரைக்கும் போவோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்குள்ள 22,252 வரைக்கும் போவோம்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் தான். இந்த இடத்துல வந்து நீங்க செல் பண்றீங்களோ இல்லனா நீங்க வந்து ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்கீங்க, பட் அது வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா போச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் வந்து லாஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். பிரீமியம் வந்து 150 தான். டெல்டாவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சேம் 0.50 தான். சோ முன்னாடி பண்ண மாதிரி தான் 22,250 இருந்து 22,326 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 76 பாயிண்ட் வரும். ஸோ இந்த 76 பாயிண்ட்டை டெல்டாவோட மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு 38 பாயிண்ட் வந்து வரும். இந்த 38 பாயிண்ட்டை பிரீமியமோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 112 வரும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும், நம்ம போன ஸ்லைட்ல வந்து பிளஸ் பண்ணோம், பட் இந்த ஸ்லைட்ல வந்து மைனஸ் பண்றோம் எதுக்கு அப்படின்னு நான் முன்னாடியே என்ன சொல்லியிருந்தேன், ஒரு அண்டர்லைன் கீழே வருது அப்படின்னா அதை வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ்ல தான் வந்து வேல்யூ வந்திருக்கு -76. மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னது அப்படின்னா -38. நீங்க ஸ்கூல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க, மைனஸ் இன்ட்டு பிளஸ், பிளஸ் இன்ட்டு பிளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னது அப்படின்னா -38. ஸோ -38 பிளஸ் 150 என்ன ஆகும் அப்படின்னா -112 வரும். ஸோ எக்ஸ்பெக்டட் நியூ பிரீமியம் பார்த்தீங்கன்னா 112. இன்கேஸ் நிஃப்டி வந்து கீழே வந்தது அப்படின்னா நீங்க பை பண்ணிருக்க ஸ்ட்ரைக் பிரைஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 112 ரூபாய்க்கு வந்து போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம கால் ஆப்ஷன் மேல போனாலும் கீழே போனாலும் எப்படி உங்களோட ஆப்ஷன் பிரீமியம் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புட் ஆப்ஷன்ல போய் பார்ப்போம். இது வந்து நீங்க ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க ஆப்ஷன் பிரீமியம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சேம் நம்பர் தான் 22,326. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கீழே வருது. ஸோ என்ன சொல்லியிருந்தோம் முன்னாடியே, மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நெகட்டிவ், இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 22,250 ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 22,350. நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்றோம், பிஏ வந்து பை பண்றோம். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா மார்க்கெட் கீழே வரும்னு ப்ரெடிக்ட் பண்றோம். நம்ம பிஇ சைட்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல பிஏ வந்து பை பண்றோம், அதாவது புட் ஆப்ஷன் வந்து பை பண்றோம். பிரீமியம் 150. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெல்டாவோட வேல்யூ -50. நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், புட் ஆப்ஷனோட டெல்டா வேல்யூ பாத்தீங்கன்னா மைனஸ்ல தான் இருக்கும். -1ல இருந்து 0ன்னு இருக்கும், இல்லைன்னா -100ல இருந்து 0ன்னு இருக்கும். ஸோ முன்னாடியே பண்ண மாதிரி தான் 2250ல இருந்து 2326 வந்து மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 76 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வரும். 76 பாயிண்ட்டை மைனஸ் டெல்டா வேல்யூவோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா +38ன்னு வரும். இந்த இடத்துல வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ஸோ +38 வரும். ப்ரீவியஸ் பிரீமியம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 150. 150ஓட 38 வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 188. இன்கேஸ் நீங்க இந்த புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிருக்கீங்க, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த நிஃப்டி 22,326ல இருந்து 22,250 வரைக்கும் போச்சு அப்படின்னா உங்களோட பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 188 இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நீங்க 38 பாயிண்ட் வந்து கெயின் பண்ணிருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு 3 சினாரியோ வந்து பார்த்திருப்பீங்க. இந்த 3 சினாரியோலயே உங்களுக்கு டெல்டானா என்ன, டெல்டா எப்படி உங்க பிரீமியம் வந்து அஃபெக்ட் பண்ணுது, டெல்டா வச்சு நீங்க எப்படி உங்க பிரீமியம் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திருப்பீங்க. இப்போ 4வது சினாரியோ,
இன்கேஸ் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கீங்க, பட் அது வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டாக போகுது அப்படின்னா உங்களோட லாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு குழப்பமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சேம் வேல்யூவே வந்து எடுத்துக்கலாம். டெல்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.50. நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தா ஒரு அண்டர்லைங்கோட பிரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல 22,400 22,326 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 74 பாயிண்ட் வந்து வரும். இந்த 74 பாயிண்ட்டை -0.50 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -37 நம்மளுக்கு டெல்டாவோட வேல்யூ வந்து வரும். ஸோ இந்த -37 ப்ரீவியஸ் ப்ரீமியமோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 113 ப்ரீமியம் வேல்யூ வந்து வரும். இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சு அப்படின்னா உங்கள் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 113 ரூபாயில் வந்து நிற்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 37 பாயிண்ட் வந்து நீங்கள் லாஸில் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், இந்த டெல்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 தான் இருக்கணுமா இல்லை -1 to 0 தான் இருக்கணுமா அப்படின்னா அது அதிகமாக இருந்தால் உங்களோட ப்ரீமியம் வந்து கால்குலேஷன் கண்டிப்பாக தப்பாக வரும். ஸோ இந்த டெல்டாவோட வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து டெரைவ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வச்சிருக்காங்க. அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரிய வேணாம். பட் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரைக் பிரைஸோட டெல்டாவோட வேல்யூ வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வே இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். பட் அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த சார்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இன்கேஸ் உங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து டீப் இன் தி மணியா இருந்தது அப்படின்னா உங்களோட டெல்டாவோட வேல்யூ கால் ஆப்ஷனுக்கு 0.8ல இருந்து 1 இருக்கும். இதுவே புட் ஆப்ஷனுக்கு -8ல இருந்து -1 இருக்கும். இதுவே ஸ்லைட்லி ஐடிஎம் இருந்தா 0.6ல இருந்து 1 இருக்கும். இதுவே புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா -0.6ல இருந்து -1 இருக்கும். அட் மணியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 0.4ல இருந்து 0.5 தான் இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ். கால் ஆப்ஷன்னா பிளஸ், புட் ஆப்ஷன்னா மைனஸ். இதுவே ஸ்லைட்லி ஓடிஎம் அப்படின்னா 0.4ல இருந்து 0.3 வரைக்கும் இருக்கும். அப்படியே புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா -0.4ல இருந்து -0.3ல இருக்கும். டீப் ஓடிஎம் பாத்தீங்கன்னா 0.3 to 0 இருக்கும். இதுவே புட் ஆப்ஷனுக்கு -0.3 to 0 இருக்கும். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி மார்க்கெட் லீக் பத்தி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் லீக் அவங்களோட லைவ் ட்ரேடிங் கான்ஃபரன்ஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23லேருந்து 25 வரைக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஒரு கான்ஃபரன்ஸை வந்து அட்டன் பண்ணுங்க. நான் சொல்கிறத விட இந்த கான்ஃபரன்ஸில் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெல்டா நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, கிரெடிட் ஸ்ப்ரெட், டெபிட் ஸ்ப்ரெட்லாம் இருக்கு, டைரக்ஷனல் ட்ரெண்ட் ஃபாலோவிங், நான் டைரக்ஷனல் தீட்டா டிகே ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. கிட்டத்தட்ட 150 ஸ்டாக் கிட்ட உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு சொல்லி தராங்க. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 days நடக்க போகுது. இந்த கான்ஃபரன்ஸில் என்னென்ன டைமிங்கில் என்னென்ன அஜெண்டா இருக்கு அப்படின்னு கிளியரா இவங்களே ப்ரோச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா டெல்டா ஹெஜிங், இன்ட்ராடே செல்லிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து இதுலயும் சொல்லி தராங்க. அதே மாதிரி ஹவு டு பிக்கப் மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ். உங்களுக்கு மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பிக்கப் பண்றது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஐடியலா இருக்கும். டே 2, டே 3 என்னென்ன அஜெண்டா இருக்கு நீங்களே வந்து பார்க்கலாம். இதுல இருக்கிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர் ஸ்பீக்கர் தான். சோ நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்ல. நீங்க டைரக்டா அவங்க கூட இன்டராக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 90% ஆஃபர்ல வந்து தராங்க. கிட்டத்தட்ட 847 இருக்கு. ஸோ 847 பிளஸ் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபீஸ் வரும். இந்த கான்ஃபரன்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 நாள் உங்களுக்கு பேனல் டிஸ்கஷன் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 25 ஸ்பீக்கர் கிட்ட இருக்கிறதுனால நீங்க என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ மார்க்கெட்ல நீங்க எல்லாமே வந்து கத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க பட் உங்களுக்கு எதுவும் லிங்க் வரல, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு நம்பர் தரேன், அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் டெல்டா வேல்யூ தான். உங்களுக்கு அக்யூரேட்டான டெல்டா வேல்யூ வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்டை போய் நம்ம என்ன ஏதுன்னு இப்போ வந்து பார்ப்போம். கூகுளில் போயிட்டு சென்சிபிள்னு வந்து டைப் பண்ணுங்க. சென்சிபிள் டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து காட்டும், அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லாகின் இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த ஃபாலோவிங் புரோக்கர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா நீங்க சென்சிபிளை வந்து ஃப்ரீயா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். என்கிட்ட செரதா இருக்கிறதுனால இப்போ நான் வந்து டைரக்டா லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண உடனே இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க அனலைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் செயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் செயினோட விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த இடத்துல உங்களுக்கு நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வேணுமா, பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வேணுமா, ஃபின் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வேணுமா, இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயின் வேணுமா அப்படின்னு நீங்கள் எந்த ஆப்ஷன் செயின் வந்து அனலைஸ் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டாக்கு அந்த நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நிஃப்டி தான் எடுத்துக்க போகிறேன். நிஃப்டி எடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காமா, வீகா, தீட்டா, டெல்டா எல்லாமே இருக்கு. இந்த பற்றி பார்த்தீங்கன்னா ஓஏ டேட்டாவும் இருக்கும். இந்த சென்சிபிள் பார்த்தீங்கன்னா அத்திமணியை வந்து அவங்களே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம முன்னாடியே வந்து அத்திமணி வந்து பார்த்தீங்கன்னா 22,350 தான் எடுத்திருந்தோம். அதோட டெல்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.51, ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம். அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் என்னென்ன டெல்டாவோட வேல்யூ அப்படின்னு வந்து நம்ம கிளியரா வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வீகாவோட வேல்யூ, தீட்டாவோட வேல்யூ எல்லாமே பார்த்துக்கலாம். இதை ஒன்றுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் மார்க்கெட்டில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன்.
ஐ திங்க் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து ஷூட் பண்ணி முடிச்சு எடிட் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் எனக்கு தெரியும் எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நெக்ஸ்ட் லெவல் போகணும், ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு பேசிவா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரேடிங் கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஐடியலாக இருக்கும். ஸோ இந்த ட்ரேடிங் கான்ஃபரன்ஸ் மூலமா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸோட நியூ கான்ஃபரன்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி எல்லாருமே செபி ரிஜிஸ்டர் ஸ்பீக்கர்ன்றதுனால உங்களுக்கு ஒரு செம்ம எக்ஸ்போஷர் இருக்கும். நீங்க டைரக்டா அவங்க கூட 1-to-1 இன்டராக்ட் மாதிரி பண்ணலாம். உங்க டவுட்ஸை வந்து அவங்க கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரேடிங் ரூம் அண்ட் ட்ரைனிங் ரூம் இருக்கிறதுனால நீங்க டைரக்டா அவங்க கூட இன்டராக்ட் பண்ண முடியும். இந்த ஆஃபரோட வேலிடிட்டி 24 hours தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே 90% ஆஃபர் வந்து தராங்க. இப்போவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காமானா என்ன, தீட்டானா என்ன, வீகானா என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்ல வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, bye.